நந்தியின் அனுமதி இல்லைன்னா தாண்டி சிவபெருமான போய் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நந்தீஸ்வரருக்கு என்ன வரலாறு, அவர் எப்படி தோன்றினார் அப்படின்னா, சிவபெருமானுடைய யோகா அக்னியில் இருந்து தோன்றியவர் நந்தீஸ்வரர் அப்படிங்கறத நமக்கு வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இவர் யோகா அக்னியிலிருந்து தோன்றியதற்கு பிறகு எப்படி இவருக்கு அந்த பெயர் வந்தது, நந்தி அப்படிங்கிற பெயர்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நந்துதல் அப்படின்னா தமிழ்ல வளர்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, நிலை பெற்றிருத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. நந்தி அப்படின்னா சிவனிடத்தில் வளரும் அன்பையும் நிலை பெற்ற அன்பையும் உடையவர், அதனால அவருக்கு பெயர் என்னன்னா நந்தி அப்படின்னு பேர். அது என்னங்க வளரும் அன்பு அப்படின்னா, அன்பு ஆரம்பத்துல இருக்கும், அதுக்கப்புறம் தேஞ்சிட்டே போயிடுதே பல பேருக்கு, ஆனா இவருக்கு அப்படி இல்ல, வளர்ந்து கொண்டே இருக்கும். சிவனாலே நந்தி, சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி, கையிலையிலே நடம் புரியும் கனிந்த நந்தி, கையிலையிலே நடம் புரியும் கனிந்த நந்தி. நந்தி 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 நலம் தரும் நந்தி, நன்மைகள் தந்திடும் பிரதோஷ நாயகனின் நந்தி.